எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மார்க்குவின் சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 1-6 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க கேட்கலாம். மார்க்குவின் சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதற்கொண்டு 6 வசனம் உடைய. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு கந்தவர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா. வாரத்தின் 1வது நாளிலே இந்த ஸ்திரீகள் இயேசுவின் சரீரத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களை புறப்பட்டு போய், நமக்காய் கல்லை யார் புரட்டி போடுவார்கள், அவருக்கு ஏதாகிலும் வாசனை திரவியத்தை ஊற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டு கல்லறைக்குள்ள போகிற சமயத்தில் கல் யார் புரட்டி போடுவான் என்று எதிர்பார்க்கிற நேரத்தில் இரட்சகர் இயேசுவை வைத்த கல்லறை கல் புறப்பட்ட புரண்டே தள்ளப்பட்டதை கண்டு கல்லறைக்குள் ஓடி யார் என்று பார்க்கிற சமயத்தில் ஒரு தேவ தூதன் இப்படி சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், அவர் சொன்னபடியே அவர் உயிரோடு எழுந்தார். அவர் வைக்கப்பட்ட இடத்தை வந்து பாருங்கள். நீங்கள் ஆராதிக்கின்ற தேவன் ஒரு மரித்த தேவன் அல்ல. அவர் சொன்னபடி அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். இந்த நல்ல பகல் நேரத்தில் தேவ பிரசன்னத்தில் கூடி வந்திருக்கிற நாம் ஆராதிக்கின்ற தேவன் யார் தெரியுமா? அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர், அவர் பாதாளத்தை ஜெயித்தவர், அவர் சத்துருடைய எல்லா விதமான கிரியைகளை ஜெயம் எடுத்து இந்த உலகத்தில் ஜெய கிறிஸ்துவாய் வாழ்ந்தவர். அவர் சத்துருவின் வேதனைகளை முற்றிலுமாய் அழித்தவர். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். மரண பயத்தில் வாடுகிறவர்களுக்கு விடுதலை கொடுக்கிற இயேசுவாய் உலாவுகிறவர் அவர். ஒருவேளை இந்த பகல் நேரத்தில் தேவ சன்னிதானத்தில் கூடி இருக்கிறவர்கள் யாராகிலும் மரண பயத்தை தேடி வந்தவர்கள் யாராகிலும் இருந்தால், மரணத்தை ஜெயித்த இயேசு இன்றைக்கு உங்கள் மரணத்தையும் இயேசு ஜெயிப்பாராக. ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. இப்படி இயேசு மரணத்தை ஜெயித்தவராய் அவர்கள் சீசர்களுக்கு அவர் வெளிப்படுகிறார். ஆமென் சொல்லுங்கள். இப்பொழுது வாசிக்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 24, 25. யோவான் 20ஆம் அதிகாரம் 24, 25. அந்த சீசனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன் அவருடைய சாட்சி. யோவான் 20ஆம் அதிகாரம் 24, 25. இயேசு வந்திருந்த போது 12வரில் ஒருவனாகிய திதுமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களோடு கூட இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். அல்லேலூயா.
ஜெபத்தோடு கவனியுங்கள். இயேசு கிறிஸ்துவானவர் 11 சீசர்களுக்கும் உயிர் உள்ளவரை காண்பிக்கப்பட்ட நேரத்தில் திதுமு எண்ணப்பட்ட தோமா அவர்களோடு கூட இருக்கவில்லை. இப்போது இந்த 11 பேர்களும் இந்த தோமாவை பார்த்து சொன்னார்கள், தோமாவே, உயிரோடு எழுந்த இயேசுவை நாங்கள் கண்டோம். அவர் மரித்தும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயித்து விட்டார். அவர் எங்களுக்கு தரிசனமானார் என்று தோமாவுக்கு சொன்ன உடனே தோமா அவர்களை கண்டு சொல்லுகிறார், நான் இயேசுவை கண்டால் ஒழிய, அவர் விரல்களில் என்னுடைய விரல்களை வைத்தால் ஒழிய, அவைகள் அவருடைய காயத்தை கண்டால் ஒழிய, அவருடைய விழாவில் என் கைகளை வைத்தால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். இந்த தோமாவும் இயேசுடைய சீசன் தானே, இந்த தோமாவும் இயேசுவோடு நடந்தவன் தானே. இப்பொழுது ஜெபத்தோடு கவனியுங்கள். எல்லாருக்கும் தரிசனமான இயேசு இந்த தோமாவுக்கும் தரிசனமாக வேண்டும் தானே. எல்லாருக்கும் வெளிப்படுத்தின இயேசு இந்த தோமாவுக்கும் வெளிப்பட வேண்டும் தானே. உயிரோடு எழுந்த இயேசுவுக்காய் இந்த தோமாவும் தானே காத்திருந்தார். ஆனால் சத்திய வேதம் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் 11 பேர்களும் அவர்களோடு கூட இருக்கிற நேரத்தில் தோமா அவர்களோடு கூட இருக்கவில்லை. ஜெபத்தோடு கவனியுங்கள். இங்க தோமா வேண்டுமென்றே தனிமைப்படுகிறார். ஜெபத்தோடு கவனியுங்கள். உயிரோடு எழுந்தது உண்மை, சிலுவையில் சுமந்தது உண்மை, ஆணிகள் அடிக்கப்பட்டது உண்மை, இந்த தோமாவுக்காய் ரத்தம் சிந்தினது உண்மை, இந்த தோமாவுக்காகவும் இயேசு உயிரோடு எழுந்தது உண்மை. ஆனால் அந்த 11 பேருக்கும் தரிசனமான இயேசு வேதம் உரைக்கிறது, அவர்களோடு தோமா இருக்கவில்லை. இப்பொழுது தோமாவுக்கு சந்தேகம் வந்திருக்கலாம், ஆண்டவரே, இந்த 11 பேரும் அழைத்த பொழுது நீர் என்னையும் தானே தேடி அழைத்தீர், உமக்காக தானே எல்லாவற்றையும் விட்டு உமக்காக தானே ஓடி வர தொடங்கினேன். இப்பொழுது எல்லாருக்கும் தரிசனமாகிறீர், ஆனால் அவர்களோடு நான் இல்லை என்று உமக்கு தெரியும். அப்பொழுது தரிசனமான தேவன் ஏன் எனக்கு தரிசனமாகவில்லை என்கிறதான கேள்வி எழுப்பப்பட்டிருக்கலாம். அல்லேலூயா. ஜெபத்தோடு கவனியுங்கள். இயேசு வேண்டுமென்றே இந்த தோமாவை தனிமைப்படுத்துகிறார். 11 பேருக்கும் வெளிப்பட்ட இயேசு இந்த தோமாவுக்கு வெளிப்படவில்லை. அர்த்தம் என்ன? தேவனாகிய கர்த்தர் இயேசு வேண்டுமென்றே இந்த தோமாவை தனிமைப்படுத்தினார். ஏன் தெரியுமா? தேவன் வேண்டுமென்றே இந்த தோமாவை தனிமைப்படுத்தினார். இந்த தோமா சொல்லுகிறார், இயேசுவை கண்டால் ஒழிய எல்லாரும் நம்புறபடியால் நானும் நம்ப மாட்டேன், எல்லாரும் பார்த்தேன் என்று சொன்னபடியால் நானும் 10ஓடு 11 இருக்க மாட்டேன், எல்லாரும் கை தட்டுவதனால் நானும் கை தட்டுவது இல்லை, எல்லாரும் ஆவில நிரம்புவதனால் நானும் ஆவில நிரம்புவது இல்லை. எனக்கு தனிமையான ஒரு தொடுதல் வேண்டும், எனக்கு தனிப்பட்ட ஒரு வெளிப்பாடு வேண்டும். எல்லாரும் இயேசுவை கண்டேன் என்று சொன்னதினால் நானும் இயேசுவை கண்டேன் என்று என்னால் பொய் சொல்ல முடியாது. நானும் இயேசுவை கண்டால் ஒழிய, அவர் விழாவில கை வைத்தால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன். வேதம் உரைக்கிறது, 8ஆம் நாளில பூட்டப்பட்ட அறையில இயேசு வந்து தோமாவுக்கு தரிசனமாகி, தோமாவே, என்னுடைய விழாவில கை வை என்று இயேசு தோமாவுக்கு ஒரு புதிய வெளிப்பாடை தர தொடங்கினார். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம. ஜெபத்தோடு கவனிங்கள். இயேசு வேண்டுமென்றே தோமாவை தனிமைப்படுத்தினதற்கு காரணம், யாருக்கு தேவன் தனிமைப்படுத்துகிறாரோ அவர்களுக்கு தேவன் ஒரு புதிய வெளிப்பாடை தர விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் யாருக்கு வேண்டும் என்றே தனிமைப்படுத்துகிறார். எல்லாரும் இருக்கிறார்கள், எல்லாருக்கும் தரிசனமானார். ஏன் தோமாவுக்கு மாத்திரம் தரிசனமாகவில்லை? ஏனென்றால் யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு வெளிப்பாடை இந்த தோமாவுக்கு தருவதற்காய் தேவன் வேண்டும் என்றே தனிமைப்படுத்தினார். இந்த ஜெபத்தை கேட்கிற, சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிற, ஆண்டவர் உங்களை வேண்டும் என்றே தனிமைப்படுத்துகிறாரா? உங்கள் சமூகத்தில் ஆண்டவர் வேண்டும் என்றே தனிமைப்படுத்துகிறாரா? இந்த சன்னிதானத்தில் ஆண்டவர் வேண்டும் என்றே தனிமைப்படுத்த
தனிமைப்படுத்துகிறாரா? வேண்டுமென்றே ஆண்டவர் உங்களை தனிமையான பாதையில கொண்டு வருகிறாரா? வேண்டுமென்றே ஆண்டவர் உங்களை வனாந்தர பாதையில கொண்டு வருகிறாரா? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் யாரை தனிமைப்படுத்துகிறாரோ, ஆண்டவர் யாரை வேண்டுமென்றே வனாந்தரத்துக்குள் அனுப்புகிறார்களோ அவர்களுக்கு புதிய வெளிப்பாடு வரப்போகிறது, புதிய தரிசனம் வரப்போகிறது. அவர்களுக்காக புதியதை தேவன் செய்வதற்காய் அவர் வேண்டுமென்றே தனிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. எத்தனை பேரை கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். சத்திய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இந்த அதிகாரத்தில் தேவ மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. 28ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் ஈசாக்குக்கு வெளிப்படுகிறார். வனாந்தரத்தில் குடியிருக்க சொல்லுகிறார். ஈசாக்கே, நீ எகிப்தின் தேசத்திற்கு போகாமல் இந்த வனாந்தரத்தில் குடியிரு என்று சொன்னார். நான் கேட்கிறேன், ஏன் ஆண்டவர் இந்த ஈசாக்கை வேண்டுமென்றே வனாந்தரத்தில் அனுப்புகிறார்? ஜெபத்தோடு கவனிங்கள். எகிப்து தேசம் இருக்கிறது, செழிப்பான தேசம் இருக்கிறது. ஆண்டவர் ஏன் வேண்டுமென்றே ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், ஈசாக்கே, நீ எகிப்திற்கு போகாமல் இந்த வனாந்தரத்தில் குடியிரு என்று சொன்னார். வேதம் உரைக்கிறது. அந்த வனாந்தரம் என்ன வனாந்தரம் தெரியுமா? அதுல பஞ்சம் உண்டானது. அங்கே பஞ்சம் இருந்தது. ஆண்டவர் பஞ்சம் என்று தெரிந்தும் ஈசாக்கை அங்கே குடியிருக்க வைத்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கைகளை உயர்த்தி சொல்ல முடியுமா? அல்லேலூயா. யோசித்து பாருங்க. ஆண்டவர் ஏன் வேண்டுமென்றே வனாந்தரத்துக்குள் அனுப்புகிறார்? ஏன் ஆண்டவர் வேண்டுமென்றே தேவ ஜனங்களை வனாந்தர பாதையில் அனுப்புகிறார்? ஜெபத்தோடு கவனிங்கள். ஈசாக்குக்கு முன்பதாக எகிப்து தேசம் இருக்கிறது. ஈசாக்குக்கு முன்பதாக செழிப்பான இடம் இருக்கிறது. இது எல்லாம் தெரிந்த இயேசுவானவர் எதற்கு பஞ்சம் என்கிற தேசத்தின் நடுவில் ஏன் ஆண்டவர் குடியிருக்க வைக்கிறார்? வனாந்தரம் என்றால் என்ன? வாசித்து பாருங்கள். எரேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். எரேமியா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினவரும் அவாந்தர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்தரத்தில். அல்லேலூயா. வனாந்தரம் என்றால் வேதம் உரைக்கிறது அவாந்தர வெளி, பள்ளமுள்ள தேசம், வறட்சி நிறைந்த தேசம், மரண இருளுள்ள தேசம், ஒருவனும் கடவாமல் ஒரு மனுஷனும் குடியில்லாமல் போகிற தேசத்திற்கு பெயர் தான் வனாந்தரம். ஜெபத்தோடு கவனிங்கள். வனாந்தரம் என்றால் என்ன? வனாந்தரம் என்றால் ஒரு மனிதனும் குடியிருக்க முடியாது, ஒரு மனிதனும் தங்க முடியாது. இருள் நிறைந்திருக்கிற தேசம், வறட்சி நிறைந்திருக்கிற தேசம், பள்ளங்கள் சூழ்ந்திருக்கிற தேசம், ஒரு மனிதனாலும் கடக்க முடியாத தேசம். இதுதான் வேதம் வனாந்தரம் என்று உரைக்கிறது. நான் கேட்கிறேன், எதற்கு ஆண்டவர் இந்த ஈசாக்கை வனாந்தரத்தில் வைத்தார்? அல்லேலூயா. நீங்கள் அந்த 20ஆம் வசன அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 20ஆம் வசனத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஏன் தெரியுமா ஆண்டவர் ஈசாக்கை வனாந்தரத்தில் குடியிருக்க வைக்கிறார்? ஏனென்றால் இந்த அமலேக்கர் இருக்கிற இடத்தில் தான் ஆபிரகாம் தலை குனிந்தான். ஆபிரகாமுடைய மனைவி சாராள் கடத்தப்பட்டால் இந்த தேசத்தில் தான் அவர்கள் தலை குனிந்தார்கள். இதை அறிந்த பரலோகத்தின் தேவன்
ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், ஈசாக்கே, நான் ஏன் தெரியுமா வனாந்திரத்தில் குடியிருக்க சொல்றேன்? நான் ஏன் தெரியுமா இந்த தேசத்தில் குடியிருக்க சொல்றேன்? ஏன்னா இந்த தேசத்தில் தான் உன் பிதாக்கள் தலை குனிந்தார்கள். இந்த தேசத்தில் தான் சாரால் கடத்தப்பட்டாள். இந்த தேசத்தில் தான் அவர்கள் மனம் உடைந்தார்கள். இந்த தேசத்தில் தான் அவர்கள் கண்ணீர் சொரிந்தது. ஆகையால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இதே தேசத்தில் குடியிருந்தால் நீ விதைக்கிற விதையெல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் ஆசீர்வதிக்க தொடங்கினார். அர்த்தம் என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா வனாந்திரத்தில் குடியிருக்க வைக்கிறார்? ஏனென்றால் அந்த வனாந்திரத்தில் தான் தலை குனிந்த இடம், அந்த வனாந்திரம் தான் வேதனைப்படுத்தப்பட்ட இடம், அந்த வனாந்திரம் தான் மனிதன் நிந்தித்த இடம். ஆகையால் கர்த்தர் ஈசாக்கை பார்த்து சொல்றாரு, எந்த இடத்தில் தலை குனிந்தியோ, எந்த இடத்தில் துரத்தப்பட்டார்களோ, எந்த இடத்தில் வேண்டாம் என்று நிராகரித்தார்களோ, நான் சொல்றேன் அதே தேசத்தில் குடியிரு. நீ விதைக்கிறதே நான் ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்தாமன் சொல்ல முடியும்? இந்த உயிர் தெளிந்த நல்ல நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் என் இருதயத்தை ஏவுகிறார். இதே தேசத்தில் குடியிரு மகனே, இதே தேசத்தில் குடியிரு மகளே. யாரை கண்டு பயப்படாத, எந்த மனிதனை கண்டு பயப்படாத, வறட்சியை குறித்து பயப்படாத, பொறாமையை குறித்து பயப்படாத, மரணத்தை குறித்து பயப்படாத, குடியிருக்க முடியல என்று பயப்படாத, மரண இடங்களை குறித்து பயப்படாத, ஒருவனும் குடி இல்லாமல் ஒருவனும் கடக்க முடியாத இடத்தை கண்டு பயப்படாத. ஈசாக்கே, இதே தேசத்தில் குடியிரு. ஏன் தெரியுமா? உன் பிதாக்கள் தலை குனிந்த இடத்தில் உன்னை கொண்டு தலை நிமிர பண்ணுவேன். இந்த வனாந்திரத்தில் நீ குடியிருப்பாய், இந்த வனாந்திரத்தில் நீ விதைப்பாய். வேதம் உரைக்கிறது, அவன் விதைத்த விதையெல்லாம் தேவன் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வேண்டுமென்றே நம்மை வனாந்திரத்தில் நடத்துகிறார் என்றால், வேண்டுமென்றே நம்மை தனிமைப்படுத்துகிறார் என்றால், ஏதோ புதிய மகிமை நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஜெபத்தோடு கவனிங்கள். இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினவர் நேராய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்களை கொண்டு போய் வைக்க முடியும். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போகாமல் என்ன தெரியுமா செய்தார்? 40 வருடம் வனாந்திரத்தில் பார்க்க வைத்தார். 40 வருடம் வனாந்திரத்தில் பயணிக்க வைத்தார். வனாந்திரத்தை கடந்தவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்தரித்தார்கள். அர்த்தம், வனாந்திரத்தை கடந்தாதான் சில மேன்மையை பார்க்க முடியும். அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? ஜெபத்தோடு கவனிங்கள். எலியா என்கிற தேவ மனிதன், வானத்தின் அக்கினியை கொடுத்தவன், கர்மேல் பர்வதத்தில் கர்த்தரே தேவனை நிரூபித்தவன், சத்திய வேதம் உரைக்கிறது, அவன் ஒரு நாள் பிரயாணமாய் வனாந்திரத்துக்குள் போய் ஒரு சூரை செடியின் நடுவில் படுத்தான். வனாந்திரத்தை கடந்தவனை கொண்டுதான் ஆண்டவர் எலிசா தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பினார், தேசத்தில் அசைவுண்டாக்கினார். அர்த்தம், வனாந்திரத்தை கடந்த எலியாவை தான் தேவன் மகிமையாய் பிரயோஜனப்படுத்தி மரணமே இல்லாதபடி அக்கினி ரதத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஜெபத்தோடு கவனிங்கள். யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், தேவன் என்னை உயர்த்துகிற மட்டும் அவர் என்னை வனாந்திரத்தில் வைத்தார். வனாந்திரத்தில் உருவாகின யோவானை கொண்டுதான் ஆண்டவர் வழிகளை செவ்வாய்ப்படுத்துகிறவனை தேவன் மாறினார். ஜெபத்தோடு கவனிங்கள். இயேசு 40 நாள் வனாந்திரத்தில் தங்கியிருந்த பொழுதுதான் அடுத்த நாள் ஊழியத்தில் பிரயோஜனப்படுத்த தொடங்கினார். அர்த்தம், வனாந்திரத்தை கடக்காமல், வனாந்திரத்தை பாராமல் எந்த மனிதனை கர்த்தர் உயர்த்த முடியாது. சகோதரி, நீ இன்றைக்கு வனாந்திரத்தை கடக்கிறாய் என்றால் இந்த வனாந்திரம் உன்னை முடப்பதற்காக அல்ல. இந்த வனாந்திரம் சகோதரா உங்களை அழிப்பதற்காக அல்ல. இந்த வனாந்திரம் உங்களை உயர்த்துவதற்காய்.
இந்த வனாந்தரம் நம்மை வாழ வைப்பதற்காய் இந்த வனாந்தரத்தை கடக்கிறவர்களை கர்த்தர் மகிமையில வெற்றி சிறக்க பண்ணுவார். இந்த வனாந்தரத்தை கடந்த தோமாவை கொண்டுதான் தேவன் மகிமையானதை செய்து முடித்தார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இந்த வனாந்தரம், இந்த தனிமை நம்மை உயர்த்த போகிறது. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். 2 நிமிடம் எல்லாரும் கைகளை தட்டி, இந்த வனாந்தரம் உங்களை வாழ வைக்க போகிறது. இந்த வனாந்தரம் உங்களை தூக்கி எடுக்க போகிறது. இந்த வனாந்தரம் உங்களை பலப்படுத்த போகிறது. இந்த வனாந்தரம் உங்களை மேன்மைப்படுத்த போகிறது. சத்திய வார்த்தை வெளிப்படுகிறது. அந்த வனாந்தரத்தில் இஸ்மவேல் வளர்ந்து வில் வித்தையில வல்லவனாய் மாறினான். வனாந்தரம் அவனை வல்லவனாய் மாற்றினது. இன்றைக்கு நீ சந்திக்கிற இந்த வனாந்தரம் உங்களை வல்லவர்களாய் மாற்றட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஜெபத்தோடு கவனியுங்கள். ஆண்டவர் வேண்டுமென்றே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வேண்டுமென்றே இந்த தோமாவை தனிமைப்படுத்தி வனாந்தரத்தை கொடுக்கிறார் என்றால் ஒரு புதியதை கர்த்தர் ஆரம்பிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்தோடு கவனிங்கள். இப்பொழுது வாசிக்கலாம். அதே மார்க்குவின் சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேன மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவரிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டு இருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தார். உயிரோடு எழுந்தார் என்கிற செய்தியை அறிவித்தால் உயிரோடு இருக்கிறார் என்றும் காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை. சொல்லுங்க, என்ன பண்ணாங்களா? சத்தமா தான் சொல்லுங்க, என்ன பண்ணாங்களா? நம்பல. யாரு? இயேசுவோடு கூடவே நடந்தவர்கள். அவர் எத்தனையோ முறைய சொன்னார், நான் சிலுவையில சுமருவேன், நான் சிலுவையில மரிப்பேன், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுவேன் என்கிற எத்தனையோ வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் சீசர்களுக்கு கொடுத்தார். ஆனால் ஜெபத்தோடு கவனிங்கள். ஆண்டவர் முதலாய் மகதலேனா மரியாளுக்கு தரிசனமாகி, நான் உயிரோடு இருக்கிறேன், உங்களுக்கு முன்பதாய் கலிலேயாவுக்கு போவேன், சீசர்களுக்கும் பேதுருவுக்கும் அறிவியுங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிட்டபடி இந்த மரியாள் நேரா சீசரிடத்தில் போய் சொல்லுகிறாரா? நாம் எதிர்பார்க்கிற வண்ணமாய் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்து போனவர் மாத்திரமல்ல, அவர் உயிரோடு இருக்கிறார் என்கிற செய்தி கேட்டவுடனே வேதம் உரைக்கிறது, அவர்கள் அதை நம்பவில்லை. சொல்லுங்க, அவர்கள் அதை என்ன பண்ணாங்களா? அடுத்த வசனத்தை வாசிங்கள். அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. கவனிங்க, மற்றவ ஆள் நம்பலன்னா கூட பரவாயில்ல, மற்ற ஜனங்கள் நம்பாவிட்டாலும் பரவாயில்ல. ஏனென்றால் மற்றவர்கள் சொன்னார்கள், சிலுவையில் அறையும் என்று அவருக்கு எதிரியாய் மாறினவர்கள் நம்பாதிருந்தாலும் பரவாயில்ல. ஆனா 3 வருடம் அவர் கூடவே இருந்தவர்கள், 3 வருடம் அவரோடு கூட நடந்தவர்கள், ஜெபிக்க கற்றுக் கொடுத்தவர், பிசாசுகள் மேல் அதிகாரத்தை கொடுத்தவர், வியாதிகள் மேல் அதிகாரத்தை தந்தவர், எல்லாவற்றையும் வார்த்தையால் உடைத்தவர், உவமை சொன்னவர், எல்லாவற்றையும் உருவாக்கினவர், கெத்செமனே தோட்டத்துக்குள் கொண்டு போனவர், எல்லாரையும் ஜெபிக்க தூண்டினவர், எல்லாருக்கும் மறுபடியும் சொன்னார், நான் சிலுவையில சுமர போகிறேன், நான் மரிக்க போகிறேன், ஆனால் 3ஆம் நாள் நான் மரித்து உயிரோடு எழுவேன் என்று திட்ட
திட்டவட்டமாய் ஆண்டவர் சீசர்களுக்கு அவர் முன்பதாகவே சொல்ல தொடங்கினார். ஆனால் நடக்கிற காரியம் என்ன? ஒருத்தி உயிரோடு கண்டவள் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், ஏ பேதுருவே, இயேசு உயிரோடு இருக்கிறார். பேதுரு சொன்னான், அவர் உயிரோடு இல்லை என்று. அவர் இல்லை என்று அவன் நம்பவில்லை. மற்றவர்கள் சொன்னார்கள், அவர் மறுரூபமாய் வந்தார். ஜெபத்தோடு கவனிங்கள். ஒரு நாள் ஒலிவ மலையில இயேசு மறுரூபமானார் தானே? மறுரூபத்தின் முகத்தை பேதுரு, யாக்கோபு, யோவான் கண்டான் தானே? அவர் மறுரூபமானவர் என்று எல்லாருக்கும் தெரியும். இப்ப இவர்கள் சொன்னார்கள், இயேசு மறுரூபமானார். வேதம் உரைக்கிறது, அவர்கள் அதையும். அப்போ கவனிங்க, வேற யாரும் நம்பலன்ட்டு இல்ல, அவர்களோடு நடந்தவர், அவர் மார்பில் சாய்ந்தவர், அவரிடத்தில் நன்மை பெற்றவர், அவர் போதகத்தை கேட்டவர், அவர் அற்புதத்தை கண்டவர், அவர் அடையாளத்தை கண்டவர், வல்லமையோடு அதிகாரத்தோடு பிசாசுகளை துரத்துகிறார் என்று முற்றிலுமாய் தரிசனம் செய்தவர்கள் அவரை நம்பவில்லை. அர்த்தம் என்ன? சிலர் அவர் கூட இருப்பது உண்மைதான், ஆனா சிலருக்கு உயிர்த்தெழுதல் மேல நம்பிக்கை இல்லாமல் போயிற்று. அர்த்தம் என்ன? இன்னைக்கு அவர் நாம் ஆராதிப்பது உண்மைதான், இன்றைக்கு அவரை சேவிப்பது உண்மைதான், இன்னைக்கு கன்வென்ஷன் கூட்டத்திற்கு அமர்ந்தது உண்மைதான். ஆனால் உயிர்த்தெழுந்த தேவனை ஒரு கூட்டம் நம்ப மாட்டார்கள். ஒரு கூட்டம் வியாதி மாறாது, ஒரு கூட்டம் பலவீனம் மாறாது, ஒரு கூட்டம் அற்புதம் நடக்காது, ஒரு கூட்டம் சபையில மட்டும்தான் ஆராதனை, வீட்டுக்கு போனா இயேசு வீட்டில் உலாவுவார், அவருக்கு நம்பிக்கை இருக்காது. நாம் மாத்திரம் கிடையாது, அன்றைக்கு சீசர்கள் அதை தான் பார்த்தார்கள். உயிரோடு எழுந்தார் என்று கேள்விப்பட்டவுடனே அவர்கள் நம்பவில்லை. இன்றைக்கு நான் ஜெபத்தோடு சொல்லுகிறேன், இன்றைக்கு நாம் ஆராதிக்கிறோம், அவரை சேவிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் அவரிடத்தில் ஜீவன் உண்டு என்று நம்புகிறோமா? அவர் கரத்தில் அற்புதம் நடக்கும் என்று நம்புகிறோமா? அவரால் வல்லமை வெளிப்படும் என்று நம்புகிறோமா? அவரால் மாற்றம் உண்டாகும் என்று நம்புகிறோமா? உயிர்த்தெழுந்த வல்லமை எம்மேலே இன்றைக்கு இறங்கி வரும் என்று நம்புகிறோமா? இந்த பகல் நேரத்தில் என் வியாதி மாறும், இந்த பகல் நேரத்தில் என் கடன் மாறும், இந்த பகல் நேரத்தில் என் மலடுகள் திறக்கப்படும், உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்காக வைக்கப்படும் என்று இந்த பகல் நேரத்தில் யாரால நம்ப முடியும்? யாரால நம்ப முடியும்? யாரால நம்ப முடியும்? அவரோடு கூட நடந்தவர்கள் அவரை நம்பவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு முறை 14வது வசனத்தை வாசிங்கள். அதன் பின்பு 11 போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லலாமே. இப்ப இயேசு அவர் முற்றிலுமாய் தம்முடைய சீசர்களுக்கு அவர் தரிசனமாகி இயேசு சொல்லுகிறார், நீங்கள் மண்ணம்பாததை குறித்து அவர்களை இயேசு கடிந்து கொள்ள தொடங்கினார். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தலாமா? நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நாம் ஆராதிப்பது உண்மைதான் சகோதரி, இன்னைக்கு தேவனை தேடுவது உண்மைதான் சகோதரா, இன்றைக்கு தேவன் தான் என் ஜீவன் என்று அவரை நம்புவது உண்மைதான் தகப்பனே, தாயாரே. ஆனால் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அவர் மரணத்தை ஜெயித்து வந்துவிட்டார், என்னை தேடி வந்திருக்கிறார், எனக்காக வந்திருக்கிறார், எனக்காக ஒரு ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்த போகிறார். அவர் உயிரோடு இருக்கிற தேவன் என்று நம்மால நம்ப முடிகிறதா? நம்ப முடிகிறதா? யாரோ ஒரு வார்த்தை கேட்டு இன்றைக்கு அமர்ந்திருக்கிற நாம தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசுவை நம்ப முடிகிறதா? அவர் உயிரோடு இருக்கிற தேவன், அவர் உயிர்த்தெழுந்த தேவன், அவர் மரணத்தை ஜெயித்த தேவன், எதையும் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை இந்த பகல் நேரத்தில் நம் இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிய முடியுமா? அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த இயேசு யார்?
உயிரோடு எழுந்த இயேசு, நம் மத்தியில் அசைவாடுகிற இயேசு, இவர் யார் என்று கேள்வி எழுப்பினால் ஒன்றை உங்கள் நடுவில் சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். கவனியுங்கள். இயேசுவானவர் நடந்து போகிறதை கேள்விப்பட்ட அந்த ஜபாலிய தலைவன் எவீரு என்கிறவன் நேராய் இயேசுவிடத்தில் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என் பிள்ளை மரண அவஸ்தைப்படுகிறார், என் பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமா சாகிறா, நீர் வந்து என் பிள்ளையை சுகமாக்கும். இந்த ஜெபத்தை கேட்டவர் நேராய் எவ்விரு வீட்டுக்கு நடக்க தொடங்கினார். இவர் நடந்து போகிற நேரத்தில் 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, எல்லளவு சுகமில்லாமல், எல்லளவு விடுதலை இல்லாமல், ஆரோக்கியம் இல்லாதவளாய், தீட்டுப்படுத்தப்பட்டவளாய், பட்டணத்துக்கு வெளியே துரத்தப்பட்டவள். இப்பொழுது அவள் கேள்விப்படுகிறார், நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஒரு விசுவாசம் வருகிறது. பணம் தோற்று விட்டது, பதவி தோற்று விட்டது, மருத்துவர்கள் தோற்று விட்டார்கள், என் நம்பிக்கையும் தோற்று விட்டது, இனி என்னை சுகமாக்க இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. இவளுக்கு ஒரு நம்பிக்கை, இயேசு வருகிறாரே, அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகமாவே. அல்லேலூயா. இப்போ இவள் நேர கூட்டத்துக்குள் நடுவில் ஓடி வஸ்திரத்தை தொட வேண்டும் என்று விரும்பினாள். அல்லேலூயா. எதை தொட வேண்டும் என்று விரும்பினால்? கவனிங்க. அங்க பிசாசு என்ன தெரியுமா சொல்லிருக்கலாம்? நியாய பிரமாணம் சொல்லுகிறது, ஒரு தீட்டுள்ளவள் ஒரு மனிதனை தொட்டா அவர் தீட்டுப்படுவார் என்று வேதம் உரைக்கிறது. இன்னமும் ஆழமாய் சொன்னால், ஒரு தீட்டுள்ளவள் ஒரு நசரேய விருதுள்ளவனை தொட்டால் அவர் தீட்டுப்படுவார், சாயங்காலம் வரைக்கும் தீட்டுப்படுவார். சூரியன் மறைந்த பின்பதாக தான் அவர் சுத்திகரித்து பட்டணத்துக்குள் வர வேண்டும் என்பது நியாய பிரமாணம். இப்ப பிசாசு பார்க்கிறது, இவரை தீட்டுப்படுத்தணும் என்று நினைச்ச, ஆனா இவரை தீட்டுப்படுத்த முடியவில்லை. இவர் பிறப்பில தீட்டுப்படுத்தணும் என்று நினைத்த, ஆனா இவர் பிறக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால பிறந்தபடியால் இவர் பிறப்பு பரிசுத்தமானது. இவர் உபவாசம் இருக்கும் பொழுது தீட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைச்ச, ஆனா உபவாசம் இருக்கும் பொழுது அவர் வார்த்தை அனுப்பி என்னை ஜெயம் எடுத்தார், அதிலையும் தீட்டுப்படுத்த முடியவில்லை. இப்ப பிசாசு பார்க்கிறார், இந்த தீட்டுள்ளவள் இவரை தொட்டா இயேசு தீட்டுப்படுவார் என்று பிசாசு பார்த்து கொண்டிருக்கிறது. நடந்தது என்ன? தீட்டுள்ளவள் இயேசுவை தொட்ட உடனே இயேசு தீட்டுப்படவில்லை, மாறாக தீட்டுப்பட்டுடைய வியாதி அவளை விட்டு ஓடி போனது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவரிடத்தில் வல்லமை இருக்கிறது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அவரிடத்தில் வல்லமை இருக்கிறது. வல்லமை இருந்தால் வல்லமை புறப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப நான் சொல்றேன், அந்த இயேசு எங்க இருக்கிறார்னா, அந்த இயேசு எனக்குள் இருக்கிறார். பிசாசு சொல்லுகிறான், உலக மனிதனுக்கு கடன் தந்தபடியால் அவன் தற்கொலை செய்து கொண்டான். இப்ப தேவ பிள்ளைக்கு கடன் தரலாம் என்று பிசாசு கடனை தருகிறான். உலக மனிதனுக்கு கேன்சர் தந்ததனால் பயந்து நடுங்கினான். தேவ பிள்ளைக்கு கேன்சர் தரலாம் என்று தேவ பிள்ளைக்கு கேன்சர் தருகிறான். ஆனா பிசாசுக்கு தெரியவில்லை, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவது இல்லை. காரணம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஏ பொல்லாத பிசாசே, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிறோம், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். என்னை தொட்டா வல்லமை புறப்படும், என்னை தொட்டா வல்லமை புறப்படும். 2 நிமிடம் நல்ல கைகளை தட்டலாம். இன்னைக்கு எந்த தீட்டு தொடுகிறதோ வல்லமை புறப்படட்டும், வல்லமை புறப்படட்டும், வல்லமை புறப்படட்டும். தொட்டால் வல்லமை புறப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பிசாசு நினைக்கிறா, இந்த உயிர் தெழுந்த நாளில் பிள்ளைய தீட்டுப்படுத்தணும், தேவ பிள்ளைய தீட்டுப்படுத்தணும், வியாதியை தந்து தீட்டுப்படுத்துவேன், விளப்பினத்தை தந்து தீட்டுப்படுத்துவேன், மரணத்தை தந்து தீட்டுப்படுத்துவேன், கடனை தந்து தீட்டுப்படுத்துவேன் என்று பிசாசு தீட்டுப்படுத்தினார். இந்த பகல் நேரத்தில் ஆவியானவர் சொல்லுகிறார், தீட்டு தொட்ட மாத்திரத்தில் வல்லமை புறப்பட்டது. இன்னைக்கு வல்லமை புறப்படுகிற நேரம். ஹல்லேலூயா.
எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கவனிங்க, இப்ப இயேசு பார்க்கிறார். இப்ப ஜெபத்தோடு கவனிங்கள். வல்லமை புறப்பட்ட உடனே இவர் கேட்டார், என்னை தொட்டது யார்? என்னிடத்திலிருந்து வல்லமை. அப்ப பேதுரு சொல்லி இருக்கலாம், ஆண்டவரே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நெருங்கி வந்து வருகிறார்களே, நான் கூட கொஞ்ச நேரம் முன்னாடி உம்மை தொட்டனே, தொட்டது யார் என்று எப்படி கேட்க முடியும்? இயேசு சொல்லிருக்கலாம், 1000 பேர் தொட்ட தொடுதல் வேற, ஆனா ஒருத்தி தொட்ட தொடுதல் என்னையும் மீறி வல்லமை புறப்பட்டது. அர்த்தம், 1000 பேர் சாதாரணமாய் தொட்டார்கள், ஆனா ஒருத்தி தொடும் பொழுது அவருடைய விசுவாசம் வெளிப்பட்டது, நம்பிக்கை வெளிப்பட்டது. வஸ்திரத்தில் வல்லமை உண்டென்று விசுவாசித்தால் என்னையும் மீறி வல்லமை புறப்பட்டது. அர்த்தம் என்ன? இந்த வார்த்தையை இங்க 100-150 பேர் இந்த வார்த்தை கேட்கலாம், எல்லாருக்கும் இந்த வார்த்தை வேண்டாம். ஆனா யாரோ ஒருவர் 2-3 பேர் இந்த வார்த்தை என்னுடையது, இந்த வார்த்தை எனக்குரியது என்று தொட்டு பார். யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியாமலே, உங்களுக்கே தெரியாமலே இந்த பலிபீடத்தில் வல்லமை புறப்படுவதாக, உங்க வீட்டில் வல்லமை இறங்குவதாக, அற்புதம் அடையாளம் நடப்பதாக. விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டலாம். தொட்டால் வல்லமை புறப்படும், தொட்டால் வல்லமை புறப்படும். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த உயிர் தெழுந்த நாளில் ஒரு உயிர் தெழுந்த வல்லமை ரிபாடா தூராபா டலபா அஸ்படா தரபடா தரகடா என் வியாதியில தொடட்டும், என் பலவீனத்தை தொடட்டும், என்னுடைய வேதனையை தொடட்டும், என்னுடைய கடனை தொடட்டும், மரண வேதனை மாறட்டும். சொல்ல 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 வல்லமை புறப்படுவதாக. ஹல்லேலூயா. கவனிங்கள், இப்ப இயேசு பெரும்பாலுள்ள ஸ்திரீ பார்த்து கேட்டால், உன் விசுவாசம் பெரியது, சமாதானத்தோடு போ. அல்லேலூயா. இப்ப எவருடைய மனநிலைமை எப்படி இருக்கோ கவனிங்கள். என் பிள்ளைக்காக இவரை அழைத்த, ஆனா என் பிள்ளையை தொடாமல் வேற யாரையோ தொடுகிறார். என் பிள்ளையை சுகமாக்குவார் என்று நினைச்ச, என் பிள்ளையை சுகமாக்காமல் வேற யாரையோ சுகமாக்குறார். என் பிள்ளையோடு பேசுவார் நினைச்ச, என் பிள்ளையோடு பேசாமல் வேற யாரோடு பேசுகிறார். இப்ப எவருடைய மனநிலைமை? சூழ்நிலை தலைகீழாக மாறிற்று. சொல்லுங்க, சூழ்நிலை. அப்ப இயேசு மறைமுகமா இப்படி சொல்லலாம், எவிருவே நீ சூழ்நிலை நம்பலாம், நான் சூழ்நிலையை நம்புவதில்லை. அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு சூழ்நிலையை நம்ப மாட்டார். சொல்லுங்க, இயேசு சூழ்நிலை நம்பாத இயேசு நேரா எவிரு வீட்டுக்கு போகிறார். போற நேரத்தில் ஒரு வேலைக்காரன் சொல்லுகிறார், எவிருவே நீ போதகரை தொந்தரப்படுத்தாத, உன் பிள்ளை மரித்து போனது. சொல்லுங்க, பிள்ளை. எவ்விரு என்ன நினைச்சிருக்கலாம்? மார்படிச்சு நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் வீணாகிட்டா, நான் அழுத கண்ணீர் எல்லாம் வீணாகிட்டா, என் பிள்ளை செத்துடுச்சு என்று மார்படித்து அழுகிற நேரத்தில் இயேசு என்ன தெரியுமா சொல்லியிருக்கலாம்? எவ்விருவே நீ கேள்விப்பட்டதை நம்பலாம், நான் கேள்விப்பட்டதை நம்புவதில்லை. அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு கேள்விப்பட்டதை நம்ப மாட்டார். சொல்லுங்க, இயேசு கேள்விப்பட்டதை நம்பாதவர். நேரா வீட்டுக்கு போறார். எல்லாரும் மார்படித்து அழுது கொண்டிருக்கும் பொழுது இயேசு சொன்னார், பிள்ளை சாகவில்லை, பிள்ளை நித்திரையாயிருக்கிறது. சொல்லுங்க, பிள்ளை. அப்ப என்ன அர்த்தம்? இயேசு மறைமுகமா சொல்றாரு, நீ பார்க்கிறத நம்புற, நான் பார்ப்பதையும் நம்பாதவர். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு பார்ப்பதையும் நம்ப மாட்டார். சொல்லுங்க, பார்ப்பதையும். அர்த்தம் என்ன? இன்னைக்கு ஆராதிக்கிறோம் பாத்தீங்களா, இன்னைக்கு தேவ சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம் பாத்தீங்களா, இந்த உயிரோடு எழுந்த இயேசு யார் தெரியுமா? இவர் சூழ்நிலையை நம்ப மாட்டார், இவர் கேள்விப்பட்டதை நம்ப மாட்டார், இவர் பார்ப்பதையும் நம்ப மாட்டார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் யாராகிலும் சூழ்நிலையை நம்பி அமர்ந்திருக்கிறீங்களா? இல்ல கேள்விப்பட்டதை நம்பி அமர்ந்திருக்கிறீங்களா? இல்ல பார்ப்பதை நம்பி அமர்ந்திருக்கிறீங்களா? இல்ல டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டை நம்பி வந்திருக்கிறீங்களா?
தெரியுங்களா? இந்த ராத்திரி பரலோகத்தின் ஆவியானவர் சொல்லுகிறார், நான் சூழ்நிலையை நம்பாதவர், நான் கேள்விப்பட்டதை நம்பாதவர், நான் பார்ப்பதையும் நம்பாதவர் என்று பிள்ளையின் கையை பிடித்து தலித்த குமி என்ற பொழுது மரித்த பிரேதம் உயிரோடு எழும்பினது. அல்லேலூயா. இந்த பகல் நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உயிரோடு எழுந்த இயேசு யார்? இவர் சூழ்நிலையை நம்பாதவர், இவர் கேள்விப்பட்டதை நம்பாதவர், இவர் பார்ப்பதையும் நம்பாதவர். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்போ கவனிங்க, உயிரோடு எழுந்த இயேசு சீசர்களுக்கு கட்டளையிட்ட ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். அதே மார்க் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். அதன் பின்பு 11 வரும் போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அல்லேலூயா. உயிரோடு எழுந்த இயேசுவானவர் சீசர்களை கடிந்து கொண்ட பின்பதாக உயிரோடு எழுந்த இயேசு சொன்ன முதலாவது வார்த்தை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு எது அடையாளம்? சுவிசேஷம் தான் அடையாளம். அல்லேலூயா. இந்த நல்ல பகல் நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அவர் உயிரோடு எழுந்த உடனே சீசரை பார்த்து சொன்ன முதலாவது வார்த்தை, நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்போ ஏசப்பா சொன்ன முதல் கட்டளை, உயிரோடு எழுந்த உடனே சொன்ன ஒரு வார்த்தை, சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அல்லேலூயா. ஜெபத்தோடு கவனிங்கள். நான் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை என்னால் சொல்ல முடியலனா என் ரட்சிப்பில் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கிறது, என் ரட்சிப்பில் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஆகையதான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியவில்லை. எனக்காக இயேசு ரத்தம் சிந்தினார், எனக்காக இயேசு பாடுபட்டார், எனக்காக இயேசு மரித்தார், எனக்காக இயேசு மீண்டும் வருவார், அவர் உயிரோடு எழுந்தவர் என்கிற இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்பது பரலோகத்தின் தேவனுடைய கட்டளை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அடுத்த வசனத்தை வாசிங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவார். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுவது, ஒன்று சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், இரண்டாவது விசுவாசிக்கிறவர்கள் ஞானஸ்தானம் பெற வேண்டும். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லலாமே. இன்றைக்கு அநேகர் சபைக்கு வருகிறார்கள், ஆனால் ஞானஸ்தானம் என்று சொன்னாவே ஒரு பின்வாங்குதல், ஒரு பின்னடைகிற அனுபவங்கள் ஏற்படுகிறது. ஞானஸ்தானம் எடுப்பதற்கு தயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சத்திய வேதம் உரைக்கிறது, உயிரோடு எழுந்தவர் சொன்னார், ஜலத்தினால் பிறவா விட்டால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அர்த்தம் என்ன? சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயம் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை இந்த பகல் நேரத்தில் யாராகிலும் சுவிசேஷத்தை நம்பினவர்கள், இயேசுவை சொந்த இரட்சகராக நிச்சயமாய் அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்தால்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. கவனிங்கள். எனக்கு தெரிந்த ஒரு தேவ மனிதர், அவருக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ வருடங்கள் பிசாசு பிரச்சனை. அவர் உபவாசம் எடுத்தார், ஆனால் பிசாசு போனதாக இல்லை. பெரிய பெரிய தேவ ஊழியர்களுக்கு போய் ஜெபிக்க தொடங்கினார், ஆனாலும் பிசாசு அந்த மனிதனை விட்டு போகவும் இல்லை. அவர் எத்தனையோ மனிதனை தேடி போனார், அதிகாரம் உள்ள ஊழியர்களை தேடி போனார், ஆனால் பிசாசு அந்த மனிதனை விட்டு போகவில்லை.
ஒரு நாள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவருக்கு ஒரு ஆசை வந்து விட்டது. நான் இயேசுவை நம்புகிறேன், நான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். நேராய் தேவ ஊழியரிடத்தில் சொன்னார்கள். எல்லாரும் சொன்னார்கள், நீ இன்னும் விடுதலை அடையலையே, எதற்கு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று. ஒரு கூட்டம் ஞானஸ்நானம் எடுக்க கூடாதபடிக்கு தடை பண்ணினது. ஆனால் ஒரு போதகரோ, இவர் வாஞ்சையை கண்ட போதகர், ஞானஸ்நான தொட்டிக்குள் இவரை அழைத்துக் கொண்டு போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் தர வேண்டும் என்று தண்ணீருக்குள் மூழ்கின உடனே அலறடித்து அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற பிசாசு அலறடித்து ஓட தொடங்கினது. தண்ணீருக்குள் மூழ்கி வெளியே வந்தவுடனே அந்த மனிதன் தேவனால் விடுதலையாக்கப்பட்டான். அர்த்தம், ஞானஸ்தானம் சிலரை பாவ கட்டுகள் விடுதலையாக்கிறது, அசுத்த பிடிகள் விடுதலையாக்கிறது. சத்துருவின் அந்தகாரத்தில் இருந்து ஒரு கூட்டத்தை தேவன் விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? அடுத்த வசனத்தை வாசிங்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் செய்கிற அடையாளங்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லலாம் அல்லேலூயா. இந்த கட்டளை தந்த இயேசு, சுவிசேஷத்தை பிரசையுங்கள், ஞானஸ்தானம் எடுங்கள் என்றவர்களுக்கு ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை தருகிறார். என்ன அதிகாரம்? என்னை விசுவாசிக்கிறவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பத்தை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவானதை புசித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுகம் அடைவார்கள். ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த உயிர்த்தெழுந்த நாளில தான் ஆண்டவர் இந்த அதிகாரத்தையும் இந்த கட்டளையும் தேவ பிள்ளைகளாக நமக்கு தந்திருக்கிறார். என்ன அதிகாரம்? என்னை விசுவாசிக்கிறவன் பிசாசுகளை துரத்துவான். சொல்லுங்க, பிசாசுகளை. கவனியுங்கள். என்னுடைய சாட்சியை நான் சாயந்தர நேரத்தில் நான் சொல்லுகிற ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நான் என்னுடைய 16வது வயதில் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். அந்த 16வது வயதில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே முதலாய் இந்த வேத வார்த்தை நான் வாசிக்கிறேன். ரட்சிக்கப்பட்டு ஒரு வாரம் நினைக்கிறேன், இல்ல ரட்சிக்கப்பட்டு ஒரு 10 நாள் இருக்கும் நினைக்கிறேன். அப்பொழுதுதான் வேதத்தை முதலாய் வாசிக்கிறேன். அப்போ வாசிக்கும் பொழுது எனக்கு இந்த வார்த்தை என் இருதயத்தில் ஆவியானவர் விதைக்க தொடங்கினார். அப்பொழுது பேசின வார்த்தை, விசுவாசிக்கிறவர்கள் செய்கிற அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். சொல்லுங்கள், பிசாசுகளை. இந்த வார்த்தையை படித்த உடனே என்னுடைய இருதயத்தில் பெரிய ஆசை, நானும் என்ன பண்ணணும்? பிசாசுகளை. அப்போஸ்தலர்கள் தான் பிசாசை துரத்துன்னு வேதம் சொல்லல, தீர்க்கதரிசிகள் தான் பிசாசுகளை துரத்தணும் என்று வேதம் சுட்டி காண்பிக்கவில்லை. யார் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் பிசாசுகளை துரத்த முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப இந்த வார்த்தை நான் படிச்ச உடனே எனக்கு பயங்கர ஆசை, நானும் ஒரு நாள் பிசாசை. அப்ப எனக்கு வயசு எவ்வளவு? 16 வயசு. சொல்லுங்க, எத்தனை வயசு? அப்ப நான் 10th படிக்கிறேன், 10வது படிக்கிறேன். ரட்சிக்கப்பட்டு ஒரு 10 நாள் ஆயிற்று. இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிக்க என் கனவுல எல்லாம் நான் பிசாசை துரத்திட்டே இருக்கிறேன். எனக்கு அதிக ஆசை வந்து விட்டது, நானும் எப்படியாக பிசாசை துரத்துன்ற ஒரு ஆசை. அப்ப என்ன நடக்கிறது? எங்க ஸ்கூல்ல ஒவ்வொரு நாளும் நான் படிக்கும் பொழுது வெள்ளிக்கிழமை ஆனா ஒரு அண்ணா வந்து எங்க ஸ்கூல்ல ஜெபத்தை நடத்துவார்கள். ஒரு வாரம் அந்த அண்ணா வரவில்லை. எனக்கு தொடர்பு கொண்டு சொன்னார்,
சொன்னார்கள், தங்கம் இந்த வார ஜெபத்துக்கு என்னால வர முடியாது, இந்த வாரம் ஜெபத்தை நீயே நடத்து அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன், எங்க ஸ்கூல்ல படிக்கிற 8வது 9 10 11 12 படிக்கிற எல்லா வாலிபர்களையும் கிளாஸ் ரூம்ல கொண்டு வர வச்சு முட்டி போட வச்சேன். முட்டி போட்டு சொன்ன, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பொல்லாத பிசாசை வெளியே வா அப்படின்ற. நான் 12வது படிக்கிற அண்ணா தட்டி சொல்ற, தம்பி எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, ஞானம் வரன்ட்டு ஜெபம் பண்ற அண்ணா பேய் வரன்ட்டு ஜெபம் பண்ற அப்படின்றாரு. நான் எனக்குள்ள சொல்றேன், உனக்கு உன் பாடு, எனக்கு ஏன் பாடு, எனக்கு யார் தான் வரணும், பிசாசு தான் வரணும். மறுபடி கண்ணை மூடி, ஏ பொல்லாத பிசாசு, நீ ஒசூர்ல எங்க மறைந்திருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிற, வெளியே வா அப்படின்ற. நம்ப மாட்டீங்க, ஒருத்தன் கையை முறுக்கி ஓங்கி தரையில ஓங்கி ஒரு அடி. கண்ணை திறந்து பார்த்தா ஒரு பிசாசு நாக்கு தொப்புள் வரைக்கும் தொங்கி அகோர ரூபத்தில் தரையில ஓங்கி அடித்து தரையை நடுங்கிற மாதிரி. கண்ணை திறந்து பார்த்தா ஒரு பிசாசு பயங்கரமா ஆக்ரோஷமா இருக்கிறது. இப்ப எனக்கு பெரிய சந்தோஷம், என் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் யார் அனுப்பிட்டாரு, பிசாசு அனுப்பிட்டாரு. கண்ணை திறந்து பார்த்தா ஒரு பிசாசு நாக்கு தொப்புள் வரைக்கும் தொங்கி இருக்கு. 2வது பிசாசு கண்ணுல கருப்பு கலரே இல்லை, எல்லாம் வெள்ளையா மாறி கையை இரும்பு மாதிரி முறுக்கி கொண்டிருக்கிறான். 3வது பிசாசு இதுவரைக்கும் என் லைஃப்ல இதுவரைக்கும் பார்த்ததில்லை. ஸ்கூல்ல அந்த கிளாஸ் ரூம்ல அந்த செவுர்ல பல்லி மாதிரி நடந்துட்டு இருக்கிறான். அல்லேலூயா. நம்ம எதா பார்த்திருக்கிறோம், நான் இதுவரைக்கும் பார்த்தல முதலா பார்க்கிற. எந்த பேலன்ஸ் இல்லாம செவுத்துல பல்லி மாதிரி ரவுண்ட் அடிக்குது. 4வது பிசாசை பார்க்கிற, அந்த பெஞ்சு கீழே பாம்பு மாதிரி அப்படின்னு போகுது. இப்ப எனக்கு பயங்கர சந்தோஷம், என் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் யார் அனுப்பிட்டாரு, பிசாசு அனுப்பிட்டாரு. இப்ப பயங்கர சந்தோஷத்தில் ஆண்டவரை துதிக்கிறேன். இப்ப என்ன பிரச்சனைனா, எனக்கு பிசாசு ஓட்ட தெரியாது. எங்க பாஸ்டர் ஒரே ஒரு முறை பிசாசை துரத்துனது என் கண்ணால பார்த்தேன். அவர் எப்படி பிசாசை துரத்தினாரு, பிசாசு தலைமையில கை வச்சாரு. இயேசுவின் நாமத்திலும் பேர் என்ன அப்படின்னு கேட்டாரு. ஒரு பேரை சொல்லிச்சு, இயேசுவின் நாமத்தில் இவனை விட்டு போ அப்படின்ன உடனே அந்த பிசாசு கீழே விழுந்து ஓடி போச்சு. நானும் அதை கண்ட, நானும் இதே மாதிரி செய்யலாம் என்று சொல்லி நாக்கு தொங்க போட்ட பிசாசு தலைமையில கை வச்சு, ஏ பொல்லாத பிசாசு பேர் என்ன? அப்ப அந்த பிசாசு சொல்றான், என் பேர் தான் காளி வந்திருக்கிறேன் அப்படின்றான். இயேசுவின் நாமத்தில் இவனை விட்டு போ, அடி வாங்குறதுக்குள்ள நீ ஓடிப்போ அப்படின்றான். மறுபடி தலைமையில கை வச்சு இயேசுவின் போ அப்படின்ன உடனே தலை பிடிச்சி இப்படி பிடிச்ச உடனே முட்டி போட்ட பிசாசு பயங்கர கோபம் வந்துட்டு போல. முட்டி போட்ட பிசாசு கையும் காலி இப்படி நீட்டிட, நான் காளி வந்திருக்கிறேன்டான்னு ஒரு சத்தம். நானும் பயத்துல, நானும் என் உள்ளத்துல சொல்றேன், நானும் இன்னைக்கு காளி போல அப்படின்றேன். அப்ப நான் யோசிக்கிறேன், எதுக்கு வம்பு? ஃபர்ஸ்ட் பயந்த பிசாசை துரத்தலாம், அப்புறம் இந்த டெரரான பிசாசை துரத்தலாம் என்று கண்ணெல்லாம் வெள்ளையா மறைச்சு பார்த்தீங்களா? அந்த பிசாசு தலைமையில கை வச்சு, ஏ பொல்லாத பிசாசு பேர் என்ன அப்படின்ற. அவன் சொல்றான், நான் தான் ஏவல் வந்திருக்கிறேன். சொல்லுங்க, என்ன வந்திருக்கிறேன்? எனக்கு அப்ப எவ்வளவு வயசு? 16 வயசுல ஏவல்னா என்ன தெரியுமா? ஏவல்னா இப்ப தெரியும். ஏவல்னா என்னது? மந்திரம், சூனியம், செய்வினை, மாந்திரிகம், இப்படி மருந்து ஏவி விடுகிற பிசாசு பேர் என்னது? ஏவல். சொல்லுங்க, ஏவி விடுகிற பிசாசு பேர் என்னது? அப்ப எனக்கு ஏவல்னா என்னன்னு தெரியாது. எனக்கு என்ன தெரியும்? ரட்சிக்கப்பட்டு 1 வாரம் ஆயிற்று. அப்பதான் முதலா பைபிளை படிக்கிறேன். எனக்கு யார தெரியும்? எனக்கு ஆதாம தெரியும், ஏவாள தெரியும். நான் என்ன நினைச்சேன், சாப்பிடக்கூடாத கனியை சாப்பிட்டு செத்து போய் ஏவாளு பேயா வந்துட்டா போல. ஏ பொல்லாத ஏவாளே, நீ இருக்கிற ஆதாம் எங்க அப்படின்ற. பல்லி மாதிரி நடந்த பிசாசு பின்னாடி திரும்பி பார்க்கிறா. நான் நினைச்சேன், ஓ ஆதாமும் வந்துட்டான் போல. அவன் பார்க்கிறான், யாரா இந்த கிறுக்கன்ற மாதிரி பார்க்கிறான். நான் பார்க்கிறேன், பிசாசு பல்லிய சரி பெஞ்சு கீழே பாம்பு மாதிரி ஒரு பேய் போகுது. இப்ப நான் பார்க்கிறேன், ஏதேன் தோட்டத்தை கெடுத்த ஆதாமு, ஏவாளு, சர்ப்பம் எல்லாமே வந்துட்டு இப்ப பயத்துல இயேசுவின் ரத்தம்.
நமக்கு பயத்தில் தானே இதெல்லாம் வரும். நானும் முதலா அப்பதான் பைபிளை வாசிக்கிறேன். ரட்சிக்கப்பட்டு 10 நாள் தான் ஆச்சு. நான் ஞானஸ்தானம் எடுக்கல. ஆனா ஒரு வைராக்கியம் எனக்குள்ள சொல்ல இப்ப எனக்கு பயம் வருது. ஏவாளு, ஆதாமு, பாம்பு, சர்ப்பம், இது கேட்ட உடனே பயம். இப்ப பயத்துல இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயம் என்று சொல்லும் பொழுது இப்ப என்னுடைய சிந்தனையில ஒரு எண்ணம் வருகிறது. என்ன எண்ணம்? ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு அண்ணா வருவார் தானே, அவருக்கு போன் பண்ணி வர வைக்கலாம் என்று. அண்ணா பிரைஸ் லார்ட், நான் எப்படி இருக்கிறீங்க? நான் பிசாசு வான்னு சொன்னேன், பிசாசு வந்துட்டு அப்படின்ன உடனே அவர் சொல்றார், தங்கம் எனக்கு 30 வயதாகிறது. நான் ஒரு நாள் கூட பேய பார்த்ததில்லை, பேய அலக்கழித்தது பார்த்ததில்லை, என் ஜெபத்துல பேய் நடுங்கினதில்லை. ஆனா 16 வயசுலயே பேய துரத்துறாயே, சூப்பரான போனை வச்சுட்டாரு. நான் மறுபடியும் போன் பண்றேன், பேய் வந்தது உண்மைதான், பிசாசு வந்தது உண்மைதான், ஆனது போமாட்டானது அப்படின்ன உடனே அவர் சொன்னாரு, 10 நிமிஷம் இரு, நான் வந்து பிசாசை துரத்துறேன். 10 நிமிஷம் வரைக்கும் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று 10 நிமிஷம் கழிச்சு போன் எடுத்து காதல வச்சா நீங்கள் தொடர்பு கொள்ற எண் சுவிட்ச் ஆஃப் ஆகி உள்ளது. இப்போ ஏன் சுவிட்ச் எல்லாம் ஆஃப் ஆகுது? இப்ப பிளான் பி என்ன? பிளான் பின்னா எங்க ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல ஒரு பாரம்பரிய திருச்சபை, ECI திருச்சபை ஒன்று இருக்கிறது. நான் என்ன பிளான் பண்றேன், நேரா போய் இந்த ஸ்கூல் கேட்டை லாக் பண்ணி போய் பாஸை கூட்டிட்டு வந்துடலாம் என்று நேர கிளாஸும் கேட்டை லாக் பண்ண கிட்ட போனா அந்த பாம்பு வாரு வந்த பிசாசு என்ன பார்த்து, எங்க போற? நான் சொல்றேன், பாவம் நாக்கு இவ்வளவு தூரம் தொங்க போட்டு கஷ்டப்படுறீங்கல்ல, நான் போய் எங்க பாஸ்டரை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்ற. அந்த பிசாசு சொல்றா, நான் யாரு தெரியுமா, என் பேர் என்ன தெரியுமா என்று கேட்கிறா. நான் யார் என்று கேட்டா அந்த பிசாசு சொல்றா, என்னுடைய பெயர் தான் லூசிஃபர் அப்படின்றா. நானே ரட்சிக்கப்பட்டு 1 வாரம் தான் ஆச்சு. எல்லாரும் என்ன சொன்னாங்க, லூசிஃபர் தான் பிசாசுக்கே தலைவன் என்று சொன்னாங்க. இப்ப இவன் லூசிஃபர் என்று சொன்ன உடனே என் உள்ளெல்லாம் பயத்தில் நடுங்க தொடங்கினது. அவன் சொல்றா, நான் தான் வாலிபர்களை பைக்ல வேகமாய் முறுக்கி விட்டு அவனை சாகடிக்க விபத்துக்குள்ளாகிறவன் நான் தான். உம்முடைய தேவ ஜனங்களை தற்கொலை எண்ணத்தை தருகிறவன் நான் தான். வியாதியை தந்த உடனே மரண பயத்தை தருகிறவன் நான் தான். கடனை தந்த உடனே பயத்தை கொடுத்து அவனை நரகத்துக்குள் கொண்டு போகிறவன் நான் தான். என்னை அழிக்க கர்த்தர் உன்னை அனுப்புறாரா என்று பிசாசு நேருக்கு நேராய் எனக்கு முன்பதாய் வந்து பேசுகிற நேரத்தில் என் இருதயம் பயத்தில் மூழ்கி கொண்டிருக்கிற பொழுது ஆவியானவர் இந்த வார்த்தை எனக்குள் ஏவினார். விசுவாசிகள் செய்கிற அடையாளங்கள் யாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இப்ப எனக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. அந்த பிசாசுகளை பார்த்த ஆண்டவர் சர்ப்பத்தையும் தேள்களையும் மிதித்து நசக்க ஆண்டவர் எங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். இந்த வார்த்தை சொல்ல சொல்ல நம்ப மாட்டீங்க. நின்று கொண்டிருந்த பிசாசு பயந்து பின்னாடி நடக்க தொடங்கி பிசாசு என்னை பார்த்து சொன்னா, நான் இவனை விட்டு போகிறேன், நான் இவனை விட்டு போகிறேன், நான் இவனை விட்டு போகணும் என்றால் உன் பக்கத்தில் ஒருவர் இருக்கிறாரே அவரை போ சொல்லு போகிறேன். நான் என் பக்கத்தில் பார்த்தா யாரும் இல்லை. கேட்கிற யார் என் பக்கத்தில் இருக்கிறா? சிலுவையில என் தலையை நசுக்கி மரணத்தை ஜெயித்து ஒருவர் உயிரோடு எழுந்தாரு, அவர் உன் பக்கத்தில் இருக்கிறார், அவரை போ சொல்லு நான் போகிறேன். இப்ப எனக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம், பெரிய விசுவாசம். இப்ப சொன்ன பொல்லாத பிசாசே, நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, சிலுவையில மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த இயேசுவின் நாமத்தில் இவர்களை விட்டு வெளியேறி போ சொல்ல 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 எல்லா பிசாசுகள் கீழே விழுந்து ஓடி போனது. அல்லேலூயா. ஜெபத்தோடு கவனிங்கள்.
16 வயது. ஆனால் இயேசுவின் நாமத்தில் வல்லமை வெளிப்பட்டது. உயிரோடு எழுந்த இயேசு, மரணத்தை ஜெயித்த இயேசு, பாதாளத்தை வென்ற இயேசு, உயிரோடு எழுந்தவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். இங்கே கூடி வந்திருக்கிற உங்களுக்கும் அதிகாரம் இருக்கிறது. வியாதிகள் மேல் அதிகாரம் இருக்கிறது, நோய்கள் மேல் அதிகாரம் இருக்கிறது. சாவுக்கு ஏதுவான யாதொன்று புசித்தாலும் ஏதும் உன்னை சேதப்படுத்தாது. எந்த வியாதியும் சேதப்படுத்தாது, எந்த கிரியைகள் சேதப்படுத்தாது. ஏனென்றால் நமக்குள் இருக்கிற வல்லமை மரித்த வல்லமை அல்ல. மரித்தவர் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்ற உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள் இருக்கிறபடியால் ஏதும் சேதப்படுத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட சேர்ந்தாமன் சொல்ல முடியும்? நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் கடைசி அதிகாரத்தை 9ஆம் வசனம் வரைக்கும் வீட்டில் வாசித்து பாருங்கள். பவுல் கப்பல் யாத்திரை செய்கிற நேரத்தில், விறகுகளை நெருப்பில் மேல் போட நேரத்தில் விரியன் பாம்பு அவன் விரலை கடித்து கொண்டது. எல்லாரும் கண்டார்கள், இவன் மரணத்துக்கு பாத்திரவான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போறான். நடந்தது என்ன? அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவன் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினான். அவன் மரித்தது இல்லை. எல்லாரும் நினைத்தார்கள் தேவன் மனிதனாய் வந்து விட்டார் என்று எல்லாரும் பயப்பட தொடங்கினார். அர்த்தம், எந்த மரணமும் தேவ பிள்ளையை சேதப்படுத்தாது. சாவுக்கு ஏதுவான யாதொன்று புசித்தாலும் ஒன்றும் சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அவர்கள் சுகம் அடைவார்கள். ஏனென்றால் வல்லமையும் அதிகாரமும் கர்த்தர் கரத்தில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட சேர்ந்தாமே சொல்ல முடியும்? இந்த நல்ல பகல் நேரத்தில் நீங்கள் ஜெபித்தால் இனி அற்புதம் நடக்கும். நீங்க தொட்டா வியாதி சுகமாகும், பிசாசு அலறடிக்கப்படும், தேவ மகிமை வெளிப்பட போகிறது. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த பகல் நேரத்திலும் இறங்கி வருவதாக. எல்லாரும் எழுந்திருந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்திருந்து, எல்லாரும் எழுந்திருந்து, எல்லாரும் எழுந்திருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் எழுந்திருந்து இயேசுவை மகிமைப்படுத்தலாம், மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம், மகிமைப்படுத்தலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம். இயேசுவை துதிக்க முடிந்தவர்கள் எல்லாரும் வாய்களை திறந்து சொல்ல முடியுமா? எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவின் நாமத்தில் சொல்லி சொல்லி துதிக்கலாமா, துதிக்கலாமா? உயிரோடு எழுந்த இயேசு தம்முடைய ஜனங்களுக்கு கட்டளையிட்டது ஒன்று, புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசையுங்கள், விசுவாசம் உள்ளவர்கள் ஞானஸ்தானம் எடுங்கள். இப்படி வாழுகிற வாழ்க்கையில இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அதிகாரம் என்ன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள், சர்ப்பத்தை எடுப்பீர்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்று புசித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். இன்றைக்கு இந்த வாக்கு தத்தம், இன்றைக்கு இந்த வாக்கு தத்தம் சபையில நிறைவேறத்தக்கதாய் எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து விடாதபடிக்கு, விடாதபடிக்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஓ ராபா பாடா சந்தாடா லாபாடா. நீங்கள் ஜெபிக்க 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 ஒரு அதிகாரம் இறங்கி வர போகிறது. உங்க மேல ஒரு அதிகாரம் இறங்கி வர போகிறது. உங்க தலை மேல ஒரு அதிகாரம் இறங்கி வர போகிறது. உங்க கைகளை ஒரு அதிகாரம் இறங்கி வர போகிறது. சாவுக்கு ஏதுவான எதுவோ உங்களை சேதப்படுத்தாது. சர்ப்பத்தை தேள்களை மிதிப்பீர்கள், சாவுக்கு ஏதுவான ஏதும் இனி உங்களை சேதப்படுத்தாது. சிங்கத்தின் மேல் பாம்பின் மேல் நடந்து செல்வீர்கள். ஒரு அதிகாரம், அதிகாரம், அதிகாரம். துதிங்க 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 துதிங்க. யார் அமைதலாக இருக்க கூடாது. ஒரு 2 நிமிடம் நல்ல கைகளை தட்டி எல்லாரும்
ஆவில நிரம்பி ஆவில நிரம்பி துதிக்க 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 ஒரு உயிர் தெழுந்த வல்லமை, ஒரு உயிர் தெழுந்த வல்லமை, ஒரு உயிர் தெழுந்த வல்லமை. பாதாளத்தை நடுங்க பண்ணின, கல்லறையை திறந்த, கல்லை புரட்டி போட்ட ஒரு மகிமையான உயிர் தெழுந்த வல்லமை சபையில உலாவ போகிறது. விசுவாசிக்கிறவன் யார்? விசுவாசிக்கிறவன் யார்? ஒரு தெய்வீக தொடுதல், ஒரு தெய்வீக தொடுதல். உனக்கு பிசாசுகள் மேல அதிகாரம். ஓரா பாபா பாபா பாடா தாரா லாதி ஆப்ரோ ரி பாபா பாடா சந்தடல பௌடல படா ரி பாபா பாபா பாடா சந்தடா படல ஆஸ்பட்டே ரிபேலதியா. துதிங்க 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 இயேசு 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 என்று துதிங்க துதிங்க துதிங்க. எஸ் 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 துதிக்க துதிக்க தேவ மகிமை, துதிக்க துதிக்க தேவ. ஓ ராபா பாபா டாடா. தேங்க்யூ தேங்க்யூலா. ஓ நன்றி 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 நன்றி. நல்ல துதிக்க துதிக்க துதிக்க, ஆராதிக்க ஆராதிக்க ஆராதிக்க. உன்னையும் மீறி தேவ மகிமை இறங்கி வர போகிறது. உனக்கு அதிகாரத்தை 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 தரப்போகிறார். சர்ப்பத்தின் மேல் அதிகாரம், விரியன் பாம்பின் மேல் அதிகாரம், தேள்கள் மேல் அதிகாரம், சாத்தான் மேல் அதிகாரம், வியாதிகள் மேல் அதிகாரம், ரோகங்கள் மேல் அதிகாரம், பலவின் மேல் அதிகாரம், சத்துரு விதைக்கிற விதைகள் மேல அதிகாரம். ஒன்று முன்னை சேதப்படுத்தாது, ஒன்று முன்னை சேதப்படுத்தாது, ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. ஒரு தேவ மகிமை, தேவ மகிமை வெளிப்படுகிற நேரம் இது, வெளிப்படுகிற நேரம் இது, வெளிப்படுகிற. ஓ ரபா பாபா டடல சபடலபா ஓ ரபா பாபா டீரல படல சபடல அஸ்படல தியா சதடல தியா ரோகடோகடோ துரல படல தியா தரல படபடா ரபா பாபா பாபா தீரல படபா. எஸ் 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 எஸ். சில பேர் மேல தேவ மகிமை இறங்குகிறது, சில பேர் மேல தேவ பிரசன்னம் இறங்குகிறது. ஒரு அதிகாரம், ஒரு அதிகாரம், ஒரு அதிகாரம். உலகத்தை ஜெயிக்கிற ஒரு அதிகாரம், சாத்தானை ஜெயிக்கிற அதிகாரம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரத்தில் பிசாசானவனை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றிலும் நாகே ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றிலும் நாகே ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் சபடா தூராபா தாராபா தடகடபடா நிபடமன சந்தகபட தூராபடா லிபடபடபடா. நல்ல கைகளை தட்டி துரத்திடும் நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப
பிசாசை துரத்திடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம். லிபாபா பாடா தூரா பாடா பாபா பாபா லிபாடா தூரா பாடா தூரா பாடா பாடா லிபாடா பாடா சந்தாடா பவுடாடா பாடா ராதா ராபா பாடா ஷாபாடா தூரா பாபா. நல்ல கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி ஒரு தெய்வீக அபிஷேகம், ஒரு தெய்வீக வல்லமை, ஒரு தெய்வீக தொடுதல், ஒரு தெய்வீக மகிமை, சாத்தானின் சேனையை அழிக்கிற ஒரு தேவ அபிஷேகம் இந்த பகல் நேரத்தில் பற்றி எரியட்டும். இந்த பகல் நேரத்தில் பற்றி எரியட்டும். நல்ல கையில தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஒரு தெய்வீக வல்லமை, ஒரு தெய்வீக வல்லமை, தெய்வீக வல்லமை இந்த பகல் நேரத்தில் பற்றி எரிவதாக. சாத்தானுடைய வல்லமை மேற்கொள்ள யாருக்கு அதிகாரம் வேண்டும்? யாருக்கு அதிகாரம் வேண்டும்? நல்ல கையில தட்டல, கையில தட்டல. இந்த பகல் நேரத்தில் சாத்தான் மேல ஒரு பெரிய அதிகாரம். போராடி போராடி ஜெபி மகளே, ஜெபி மகளே, ஒரு அதிகாரம் வருகிறது. இனி பிசாசு உன்னை கண்டு பயப்பட போகிறா. இனி பிசாசு உன் முகத்தை கண்டு பயப்படுவா. நீ தொட்ட அலற போகிறா. ஒரு அதிகாரம். ஒரு அபிஷேக நதி, ஒரு அபிஷேக நதி பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும். அக்கினி 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 அக்கினி, மரணத்தை ஜெயித்த அக்கினி, பாதாளத்தை வென்ற அக்கினி இப்பொழுதே சபையில ஊட்டப்படுவதாக. Kara